அந்த வாக்கு மனாதீத கோசரம் அவன் அந்த முதலை ஞானக்கண்ணினாலே காண்கிறது முதல்ல பார்த்தோம் இல்லையா. அவன் ஏன்னா மாக்கு மனாதீத கோசரமாக நிற்கிறதுனால அவனை ஞானக்கண்ணினால் பார்க்கணும்னு முதல் அதிகரணத்தில் நிறுவனம் இல்லையா. அப்போது அந்த சிவஞானம் ஒன்றால் தான் அவனை பார்க்க முடியும் என்பது அங்கே வலியுறுத்தப்பட்டது. இரண்டாவது அதிகரணத்தில் நாம் இந்த கருவியை எப்படி பெறுவது, இந்த கருவியை எப்படி பெறுவது, எப்படி சாதிப்பது, கருவியை பெறுவதும் சாதிப்பதும் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது இந்த கருவியைங்கிறது நாம் எவ்வளோ விடணும் அப்படிங்கிறது விடணும் இல்லையா. அது இந்த பிராகிருதத்தை மட்டும் விட்டால் போதுமா, இல்லை மாயைய சரீரத்தை விட்டால் போதுமா, இல்லை வைந்தவத்தை விட்டால் போதுமா அப்படிங்கிறது வரிசையாக பார்த்தோம். அப்போ என்ன சொன்னோம், எல்லாத்தையும் விடணும், எல்லாத்தையுமே விடணும். ஏன் ஏன் விடணும், ஏன் அப்படின்னா இந்த பிராகிருத சரீரம் போலத்தான் எது மற்ற சரீரங்களும். எந்த சரீரம், நீங்கள் அந்த மாயைய சரீரமாக இருந்தாலும் சரிதான், வைந்தவ சரீரமாக இருந்தாலும் சரிதான், அதெல்லாம் எப்படிப்பட்டது, இந்த பிராகிருத சரீரத்துக்கு ஒப்பானது தான். அதை கொண்டெல்லாம் நாம் என்ன செய்ய முடியாது, இறைவனை அறிந்து அனுபவிக்க முடியாது என்பது அங்கே சொல்லப்பட்டது இல்லையா. அப்போது அதை சொல்லி ரெண்டாவது பாட்டில் நாம் அந்த ஆன்மா, இந்த ஆன்மா அந்த இதில் சொன்னது போல, 7ஆம் நூற்பாவில் சொன்னது போல, இப்படி நாம் இதெல்லாம் கழிச்சா வரக்கூடியது சத்து பொருளாக இருக்குது தானே. அசத்தெல்லாம் நீங்கினா வரக்கூடியது சத்து. அந்த சத்தை ஏன் நம்மன்னு சொல்ல முடியாது, ஆன்மானு ஏன் சொல்லக்கூடாது, மிச்சம் இருக்கிற சத்தை அதை ஆன்மானு ஏன் சொல்லக்கூடாது என்று கேட்குறாங்க. அதை ஏன் சத்து அதை ஆன்மானு சொல்லக்கூடாது அப்படின்னா அதுக்கு சொல்கிறாரு. அது 7ஆம் நூற்பாவில் ஏற்கனவே நாம் சொன்னது தான், அதே கருத்து தான், கொஞ்சம் தான் வேறு. இப்போ 7ஆம் நூற்பாவில் அந்த 3வது அதிகரணத்தில் 2வது பாட்டு அது எதை சொல்லுது, 3வது அதிகரணம் எதை சொல்வது, 3வது அதிகரணம் எதமா சொல்றது, இந்த ஆன்மா இலக்கணம் சொல்லுது, இரண்டை அனுபவிக்கும், துணை கொண்டு அனுபவிக்கும், அது அதுவாய் அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லும் போது துணை கொண்டு அனுபவிக்கும் அப்படிங்கிறதுக்கு எதை சொல்றாரு, வானம் போல. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு, மயக்கம்பது விட்டு மருந்தில் தெளிந்து பேச்சு உணர்ச்சி சத்தல்ல பேச்சில் அசத்து மலை நீ அறிந்து செய்வினைகள் நீ அன்றி வேலை அசத்து தான் எரிந்து ரூபாமை தான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா. அப்போ இந்த சாப்பிடாம இருந்தால் மயக்கம் வருது, சாப்பிட்டா கொஞ்சம் தெளிவு வருதா இல்லையா. அதுபோல் நமக்கு கருவிகள் எல்லாம் வேலை செஞ்சால் தெளிவு வருது, கருவிகள் தோன்றா மயக்கம் வருது, இப்படி மாறிட்டே இருக்குது. வேஞ்சகம் இருந்தால் விளக்கம் வருது, வேஞ்சகம் நீங்கிட்டா ஆமாம். அப்படி இருக்கிறதுனால நாம் சத்து இல்லை, அறிவு, நம்ம அறிவு சத்தான அறிவு இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ கழிச்சா வரக்கூடிய நாம் சத்தல்ல, மாறி மாறி வரக்கூடிய. அப்போ அசத்துன்னு சொல்லிடலாமா, அசத்துன்னு சொல்லிடலாமா, ஏமா அசத்துன்னு சொல்லிடலாமா, சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, அவர் என்ன சொல்றாரு, உங்க கதையெல்லாம் யாரு கேட்டா, நீ அசத்து மலை. ஏமா உனக்கு இன்பமோ ஏதோ ஒரு அனுபவம் இருக்கா இல்லையா, துன்பமாத அனுபவம் இருக்கா இல்லையா, அனுபவம் இருந்துட்டா அது சடம்னு சொல்ல முடியாது, விளங்குதா. நமக்கு அனுபவம் வந்தாச்சுனாலே துன்பமாகவே இருக்கட்டும், துன்பமாகவே இருந்தாலும் அது ஒரு அனுபவம் தானே. அந்த துன்பம் கூட அறிவுடைய பொருளுக்கு தான் வரும், சடப்பொருளுக்கு வராது, விளங்குதாமா. அப்போ நீ என்னது
சடம் இல்ல, நீ சித்து பொருள் தான் அப்படின்னு சொல்றாரு. விளக்குதாமா? சொல்றாருல, அதே மாதிரிதான் இங்க சொல்றாரு. அங்க அப்படி சொல்லி ஆன்மா மயக்கமது மற்றும் அறிந்தல் கழிவு பேச்சு உணர்வு சத்து அப்படின்னு சொன்னது போல இங்க இங்க என்ன சொல்றாரு? சுற்றி உணர்வதனை சுற்றி, இது சுற்றி அறிகிற கருவிகள் இருக்காதியா? அதாவது சுற்றி உணர்ற கருவிகள்னா என்னது? சுற்றுப்பொருளை சுற்றறிவை கொண்டு அறிகிறோம். சுற்றுப்பொருளை அறிகிறோம். எதை வச்சு அறிகிறோம்? ஆமா இல்லையா? அதை வச்சு அறிகிறோம். அப்படி சுற்றி சுற்றி அறிகிறது அப்படின்னா என்ன? ஆமா. அப்போ நாம சுற்றுப்பொருள் அறிகிறது மட்டுமல்ல, அவன் எதை உணர்த்தினானோ அதைத்தான் உணர்வான். எதை அவன் சுற்றினானோ அதைத்தான் உணர்மே தவிர நாம தானே அறிந்திடும் அறிவன் அல்லன். ஆன்மா தானே அறிகிற அறிவு உடையது அல்ல. விளங்குதா? புரியுதாமா? எனவே அப்போ ஏகதேச உணரால், அந்த அறிவால சுற்றி உணரப்படும் நிலம் முதல் சிவமீராகிய பிரபஞ்சத்தை, உலகத்தை சுற்றறிவினால் அறியப்படுவது சுற்றுப்பொருள் தானே. அந்த அசத்ததிகரணத்துல சொன்னாரா இல்லையா? அசத்ததிகரணத்துல என்ன சொன்னாரு? ஏண்ட அறிவினால் அறியப்பட்ட சுற்று அசத்து என்றது. அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்கலாம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அசத்தறியாய் கேள்வி அறிவறிந்தெல்லாம் அசத்தாகும். எப்படி இருக்குது அதெல்லாம்? மெய்கண்டான் ஆயில் இல்லையா? அசத்தலாய் நீரில் எடுத்து மிகழ்கணமும் பெய் தேடும் போல் அவை என்றாமாறு ஒப்பு சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் நிலையில்லாதது. இந்த அறிவினால் அறிஞ்சதெல்லாம் நிலையில்லாததுன்னு அதுக்கு ஓமையெல்லாம் காட்டினாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அதனால அந்த அப்படி அங்க சொன்ன இயல்பு பற்றி ஓரோ ஒன்றாக ஒவ்வொரு பொருளாக அன்று அன்று என நின்று இது சத்தன்று இது சத்தன்று என்று ஒவ்வொன்றா நின்று அனைத்தையும் சுற்றி ஆராய்ந்து. ஏன்னா சத்தான அறிவுனா முதல்ல இதான் சரின்னு அறிஞ்சிருக்கோம். உன் அறிவு தெளிவில்லாம தான் இது இல்லை இது இல்லைன்னு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்க. விளங்குதாமா? இதுதான் நமக்கு நாம பிரம்மம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு 3வது நூற்பால இதே தானே சொன்னாரு. ஞாபகம் வருதா? என்ன ஞாபகம் வருது? ஏன் பிரம்மம்னு நீ பிரம்மம்னு சொன்னா பேரறிவு. பேரறிவுனா உடனே நான் இதான்னு இப்படி தேடி கலைஞ்சாரியா? அது பேரறிவா? அதுவே உனக்கு அறிவு இல்லைன்னு தெரியுதா இல்லையா? ஏன் தெரியுதா இல்லையா? இல்லையாம்மா? அதுதானம்மா சொன்னாரு. நாம பிரம்மம் இல்லைன்னு தன்னையே அறியாத பொருள் நாம அந்த உடம்பா இல்லையா? இந்த ஆன்மான்னு ஒண்ணு இல்லையா பொறியா இப்படி மாறி மாறி அறிஞ்சமா இல்லையா? அப்பவே இதுக்கு அறிவு சரியில்லைன்னு தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையாம்மா? புரியுதா? எங்க இருக்கீங்க? என்னத்தையே தேடிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அதுல சொன்னதுதான் இது. அதே கருத்து தான். இப்படி நாம ஒண்ணு ஒன்னா பார்த்து இதான்னு பார்த்தோம்னால என்ன அர்த்தம்? நம்ம அறிவு தெளிவில்லை. சத்தான அறிவு இருந்தா தான் உடனே இதுதான் அறிந்தாங்க அறிவன்னு சொல்றோமா இல்லையா? பெருமான் அப்படி அறிந்தபடியே அறிந்து நிக்கானா இல்லையா? அதுதானே அறிவு. நாம ஒண்ணு ஒன்னா இதான்னு பார்த்தோம்னாலே அறிவுல கோளாறுன்னு தான் அர்த்தம். விளங்குதா? அதனால இந்த ஓரோ ஒன்றாக அன்று அன்று என ஆராய்ந்து அசத்தென கண்டு கடித்து கொண்டு சென்றபடி முடிவிற்கண் கோசரமாவது, கடைசியில கோசரமாவது விட்டபடி ஒன்று ஒன்றாய் கடித்தபடி சென்றபடினா கடித்து கொண்டு சென்றபடினா இது அசத்தலன்னு விட்டபடி அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உள்ளது. இப்படி கழிச்சா மிச்சம் என்னது? அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உள்ளது, அது நீ. இது எங்க சொன்னாரு? 3ஆம் நூற்பாவுல சொன்னாரா இல்லையா? அன்று அன்று என அழைத்து நின்று அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உள்ளது, அது நீ. அது யார சொல்றது?
இங்க நீங்கிறது யாரு? ஆன்மா. ஆன்மா அஞ்செழுத்தா? ஒரே அஞ்செழுத்தா சொல்றாரு. என்னமா அஞ்செழுத்தா? நம்ம இறைவன் தான் அஞ்செழுத்து. அப்ப ஏன் நம்ம போய் அஞ்செழுத்துட்டாரு? அங்க ஆன்மாவை அஞ்செழுத்துன்னு சொன்னது, அஞ்செழுத்தால் அறிவு விளக்கம் பெறுகிற ஆன்மாவை அஞ்செழுத்து என்றார். இல்லையா? அதே மாதிரி மூணாவது உதாரணம், அசத்தறியாய் கேள்வி, அறிவறிந்த எல்லாம் அசத்தாகும் அப்படின்னு அங்க சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி அதே மூணாம் உறுப்பாவிலேயே மூணாவது இடத்துல சொல்றாரு, என்னமா அன்று அன்று என அழைத்து விட்டுன்னு இங்க சொல்றாருலமா. அங்க என்ன சொல்றாரு? அங்கே அஞ்செழுத்தாங்கன்றது பாசத்தை சொல்றாரு, கருவி விளங்குதா? இதுல ஆன்மாவை சொல்றாரு, அதுல பாசத்தை சொல்றாரு. அது ரெண்டுமே அஞ்செழுத்தால் தான். பசுவும் பாசமும் அவை உடமை ஆள் ரெண்டுமே அவனால இயக்கப்படுதுன்னு அங்க ரெண்டுல சொன்னத மூணுல உறுதி செய்யறார். விளங்குதா? அதனால இங்க கோசரமாவது அப்படி சார் மாயை நீயல்லை தற்பரமும் அல்லை தனிங்கிறாரா இல்லையா? இல்லையா? சார் மாயை பாசமும் இல்லை சிவமும் அல்ல, அது ரெண்டு வேறான ஆன்மா. எனவே இந்த சடங்களின் வேறாய் நம்மின் வேறாகாது நம்முடனே அத்திபிதமாய் நிற்கும் சிவசத்தின் அந்த சிவசத்தின் வேறென்மையில் பாரிசேட அளவையான், பாரிசேடம்னானது ஒளிவு, ஒளிவு அளவையால் கோசரமாவது. இப்போ கழிச்சா மிச்சம் இருக்கிறதா தானே, அந்த அளவு மூலம் கோசரமாவது. கோசரமாவதுன்னு எட்டுவது. அது சத்தேயாம். சத்துனானது, சத்துங்கிறது என்னதுமா? ஏமா இங்க சத்துங்கிறது என்னது? செம்பொருளாம். சத்துங்கிறது என்னது? செம்பொருளாம். என்று செம்பொருள் என்னதுமா? அறிவிலே செம்மையான பொருள் செம்பொருளையாம் என்று செம்மையை அறிவாயாக. அப்படி நிற்கிறது தான் செம்பொருள்னு. செம்மையை நான் தெளிவாக தெளிவாக அறிவாயாக. விளங்குதாமா? அற்றேல் அற்றேல் சுற்றறிவால் அறியப்படும். அற்றேல் சுற்றறிவால் அறியப்படும். அசத்தின் வேறாய், அசத்தின் வேறாய் அஞ்ஞானம் முற்றறிவுக்கு கோசரமாவது. அற்றேல் சுற்றறிவால் அறியப்படும் அசத்தின் வேறாய். சுற்றறிவால் அறியப்படுறதெல்லாம் தோன்றிட்டு அறிகிற அறிவொருள், அதுக்கு வேறாய் அஞ்ஞானம் முற்றறிவால் அறியப்படும். முற்றறிவுக்கு கோசரமாவது எட்டுவது. அது எது? நேயம் இல்லையா? முற்றறிவு கெட்டுவதெல்லாம் நேயம், அது சித்துப்பொருள். நேயம் என்று என்ற நேயம்னாலும் சத்துனாலும் ஒண்ணுதான் இல்லையா? எனவே கோசரமாவது நேயம் என்ற சத்தேயாம் என்றது ஒக்கும். ஒக்கும்னா பொருந்தும். அப்போ அது கேட்டுவது சத்தான அறிவு கேட்டுவது சத்து பொருள் தான். இந்த பொருளுக்கெல்லாம் எட்டுவது அடிபொருள், சுற்றறிவு கெட்டுவதெல்லாம் அடிபொருள். அப்போ அதுக்கெல்லாம் எட்டாமல் இதுக்கு மட்டும் எட்டுச்சுன்னா அது சத்து பொருள் தான், அது நேயம்தான், சத்து பொருள் தான் என்பது பொருந்தும். அது முதல்வனன்று அப்படி வெளி புலப்படுகிற பொருள் அது முதல்வன் இல்லை, சத்தாகிய சிவம் இல்லை, உயிரேயாம் என்றாற்படும் எடுக்கு எண்ணெய் என்று சொன்னான். அப்போ அது சித்து பொருள் தானே. அது சித்து சித்து அது சிவம்னு சொல்லாம ஆன்மாவுன்னு சொன்னானே. ஏமா உணர்வுரு எனின் அசத்துன்னு சொன்ன மாதிரியாம்மா. அப்போ உணராது எனின் என எண்மை இல்லையா? அப்போ
இந்த கருவிக்கு எட்டாத பொருளா இருக்கிறது சித்து. அந்த சித்து ஆன்மாவும் இருக்கலாமே, ஆன்மாவும் இருக்கலாம்ல. அதை ஏன் ஆன்மான்னு சொல்லக்கூடாதுதான்? ஏன் ஆன்மான்னு சொல்லக்கூடாதுங்கிறது இங்க தடை. அதுக்கு என்ன சொல்றாங்க? இந்த பசுஞான பாசஞானம் அதான் உணர்வு. அதுக்கு எட்டுவதெல்லாம் அசத்து சடம் இல்லையாம்மா? எவ்வகையாலும் உணராதது அது இல்பொருள் இல்லையா? அப்போ இதுக்கு நேர் மாறு. சத்து பொருள்னா இந்த பாசஞான பசுஞானங்களுக்கு எட்டாம இருந்தா சித்து, எட்டாம இருந்தா சித்து. சிவஞானத்துக்கு எட்டுனா சத்து. அப்படிதானே படிச்சோம் ஆறுல. அதைத்தான் இங்க சொல்றாரு. அப்ப இது ரெண்டு கெட்டாது சித்து பொருள். அந்த சித்து பொருள் ஏன் நீங்க சொல்லக்கூடாது? சித்துங்கிறது ரெண்டுக்கும் பொது தானே. அதான் சிவம்னு சொல்லணும், நீ சித்து தானே உன்ன சொன்னானே அப்படின்னு கேட்கிறாரு. விளங்குதா? புரியுதாடா? ஆமா. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றது? உயிரேயாம் என்று சொன்னால் அதனால எழுக்கு என்ன, அதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றது? என்னம்மா சொல்றது? காளீஸ்வரி சொல்லு, இதுக்கு என்ன சொல்றது? என்ன பதில் சொல்லுங்க இந்த கேள்விக்கு? ஏமா அதுக்கு எட்டாவது சித்துன்னு சொல்லியாச்சு, இப்ப எட்டாத பொருள்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த சித்து ஏன் ஆன்மான்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க. தெரியலன்னு சொல்றதுக்கா விளக்குது? ஏன்னா அதுக்கு சொல்றத கேளுங்க. அறியும் பொருளாகிய ஞாதிரு, அறிகிற பொருள் சிவஞானத்தை கொண்டு அறிகிற பொருளுக்கு ஞாதிரு தானே இல்லையா? அறிபவன் ஞாதிரு, ஞானத்தால் அறிஞ்சா ஞாதிரு. ஞாதிருவாகிய நீயே அறியப்படும் பொருளாய் நேயமும் ஆக மாட்டாய். அறிகிறவனும் நீ, அறியப்படும் பொருள் நீ சொல்லக்கூடாது. விளங்குதா? அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. விளங்குதா? விளங்குதாமா? அறிபவனும் ஒன்னா இருக்காது. அப்புறம் நிலை பேரின்றி, நிலை பேரின்றி நிலைத்த சுதந்திர அறிவின்றி. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாரு, உனக்கு சுதந்திரமா அறிவில்லை இல்லையா? சத்துனா மாறாத அறிவுன்னு அர்த்தம். சித்து தான், சித்து சத்தா இருக்கணுமா இல்லையா? அப்போ மாறாத அறிவுனா உனக்கு அறிவித்தால்தான் அறிகிறது இருக்கு. அப்போ உன்னுடைய அறிவு நிலை பேரின்றி நிலைத்த சுதந்திர அறிவின்றி ஓரோ ஒன்றாக ஒன்று ஒன்றா அனுபவிக்கணும். அப்போ ஓரோ ஒன்றாக வினைவழி கூடும் சடமாகிய வியச்சகத்தால், வினைவழி நம்மை பொருந்துகிற கருவிகளின்படி அறியக்கூடிய சுற்றி அறிந்து வந்த, சுற்றி அறிந்து வந்த நீ அப்படி சுற்றி ஒன்று ஒன்றா அறிந்து வந்த காரணத்தான், சுற்றி அறிந்து வந்த காரணத்தான் ஒன்று ஒன்றா தானே அறிஞ்ச. அப்படி சுற்றி எதை காட்டினானோ அதை மட்டும் அறிஞ்சு வச்ச நீ, அது காரணத்தான் அப்படின்னு. காரணத்தான்னா காரணத்துங்கிற அந்த காரணம்ங்கிறது ஏது? காரணம்னாலும் ஏது ஒன்றாதானே. அந்த காரணத்தினால நீ என்றும் ஒரு தன்மையாய் நிலை பெற்று நிகழும் அறிவு ஆகிய சத்தாவாய் அல்ல. ஏன்னா உனக்கு எதை காட்டினானோ அதைத்தான் அறிகிறேன். அப்போ ஒன்று ஒன்றா அறிவிக்கா மாறிக்கிட்டே இருக்குது. அறிகிற பொருள் மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? அப்போ உன் அறிவு மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? அப்போ மாறுகிற அறிவுன்னு சொல்லக்கூடாது, சத்துன்னு சொல்லக்கூடாது. சத்துன்னா என்னது? மாறாதது. மாறாத அறிவுக்கு தான் சத்து. மாறுனா அசத்து. மாறுனா அப்ப சுற்றறிவு. அது அந்த முதல் முற்பாவுல 3வது அதிகாரம் என்னது? சங்காரமே முதல் அப்படின்னு சொல்றாரா? அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? அப்ப சுற்றுணர்வு உண்மைக்கும் இன்மைக்கும் காரணம் என்ன?
சுதந்திரம் இன்மையும் உண்மையுமே. சுதந்திரம் இல்லை. ஒருத்தன் தயவை எதிர்பார்த்து அவன் உணர்த்தினாதான் அறிவானா, அவன் காட்டினாதான் அறிய முடியும். அவன் காட்டுறது ஒவ்வொரு நேரத்துக்கும் தகுதி தகுந்தப்பல மாற்றி மாற்றி காட்டுவான். அப்போ சத்தா இருக்க முடியாது. பரதந்திரமா இருந்தா சத்தா இருக்க முடியாது சொல்லிட்டாரா இல்லையாமா? அப்போ நீ எப்படி சத்தாக முடியும்? நீ அறிவுதான். ஆனா உனக்கு எப்படி இருக்குது? உணர்த்தினாதான் உணர்வனும் இருக்குது. சுதந்திரமா அறிவு இல்லை. அப்போ அது சத்தான அறிவுன்னு ஒன்று ஒன்றா தான் அறிவிக்க வேண்டியிருக்குது. அப்போ ஒன்றை விட்டுட்டு ஒன்றை அறிவிச்சாங்கன்னா நீ அதான் மாறிட்டே இருக்கேன்னா இது மாறுகின்ற அறிவை என்ன சொல்லக்கூடாது? சத்துன்னு சொல்லக்கூடாது. விளக்குதாடா? இதைத்தான் நமக்கு அந்த 68 என்ன சொன்னாரு? 69 சிவபிரகாசம் 69 என்ன சொன்னாரு? என்னமா? நல் சிற்சடங்களின் தன்மை தாவாத அறிவு இல்லையா? சித்த சாந்தா சித்தா அறியுது, சத்த சாந்தா சடத்தை சாந்தா சடமா அறியுது. விளங்குதாமா? சடமே நான். இப்போ ஒரு படிகம் இருக்குமா? ஒரு படிகம் இருக்கு. இந்த சூரிய வெளிச்சம் வருது. அந்த சூரிய வெளிச்சம் அதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு பொருளில் பட்டு அந்த நிழல் படிகம் மேலே விடுது. ஒரு இலை மேலே பட்டு விடுது. பச்சையாக தெரியுது. படிகம் படிகம் பச்சையாக தெரியுது. அப்போ அந்த பச்சையாக தெரியுது, அந்த பச்சை தான் கருவி. அந்த சூரியன் தான் சிவம். சிவம் இந்த அந்த இலைங்க கருவி மூலம் அந்த ஆன்மாங்கிற படிவத்துக்கு அறிவிக்கும் பொழுது அறிவிக்க கருவியே நான். இந்த ஆன்மா நிற்குதா இல்லையா? எந்த கருவியை சார்ந்து இருக்குதோ அதுவே நாம் இருக்கு. அப்போ அதை காட்டுற அந்த பச்சை கலரையே நம் கலரு அப்படின்னு இருக்குல்ல இல்லையா? அப்போ அந்த சூரியன் மாறிட்டே இருக்கும். மாறும்போது இது மேலே படுற பொருளும் அப்போ அந்த அறிவு அது மேலே அந்த நிறம் மாறிட்டே இருக்கா இல்லையா? அப்போ அந்த படிவத்துக்கு நிலையான கலரு இல்லை. அதுபோல நமக்கு நிலையான அறிவு இல்லை. அப்போ அசத்தா இருக்கும். விளங்குதாமா? அதே இது உச்சிக்கு போயாச்சுன்னா பக்கத்துல எந்த கலர் இருந்தாலும் அந்த சூரியனுடைய நிறத்தையே தன்னுடைய நிறம்னு பற்றி நிற்குது. இப்படி மாறி மாறி அங்க சிவத்தை பட்டுனா சிவத்தினுடைய நிறமே அவனுடைய குணம் தான் என் குணம் அப்படின்னு இருக்குது. இல்லைன்னா பாசத்தையே தான் இருக்குது. மாறி மாறி அறிகிறது சத்து இல்லை. மாறி மாறி அறிகிறது சத்து இல்லை. விளங்குதா? அதனால எங்க நிறைவேறின்றி நிலைத்த சுதந்திர அறிவின்றி ஓரோ ஒன்றாக வினைவழி சடமாய விகஞ்சகத்தால் சுற்றி அறிந்து வந்த காரணத்தால் கட்டு நிலையில ஒவ்வொரு அது அப்போ நீ சத்தல்ல. ஆனால் மேற்கோள் ஆனாலும் நீ அசத்தை அசத்து என்று அசத்தை நான் அசத்தாகிய உலகத்தை அசத்து என்று உபதேசத்தால் கண்டு. உபதேசத்தால் எங்க உபதேசத்துல 8 ஐம்புல வேடன்னு சொன்னாரா இல்லையா? உபதேசத்தால் கண்டு நீங்கியபடி ஆன்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே சொன்னாரா இல்லையா? அப்படி நீங்கியபடி தாய் தரை போல என்றும் உன் அறிவுக்கு ஆதாரமாய் உள்ளதாகிய இல்லையா சிவசக்தினை, அந்த சிவசக்தினே இருக்கா இல்லையா? அந்த சிவசத்துக்குன்னு மாத்தணும். உளதாகிய சிவசத்துக்கு உளதாகிய சத்தினே இருக்குது. அப்படித்தானே இருக்குது. சிவசத்தினை அப்படிங்கிறது சிவசத்துக்கு. இப்ப கண்டு நீங்கியபடி தாய் தரையை போல என்றும் உன் அறிவுக்கு ஆதாரமாய் உள்ளதாகிய சிவசக்தினை அதெல்லாம் சேர்க்கணும். விளக்குதா? ஜாத்தாச்சா? ஜாத்தாச்சு. அந்த சிவசக்திக்கு நீ அடிமையாய் சென்று, நாம அடிமையாய் சென்றுனது விரும்பி தலைப்பட்டதனால். தலைப்படுதலானது
தலைப்படுதல்னா என்னமா? சீவபோதம் அடங்கி சிவபோதத்தில் அடங்கி. அந்த அடங்கி நம்ம அறிவு அதுல அடங்கி. அப்படி சுற்றி அறிவதாகிய ஏகதேச அறிவை செய்யும். அப்போ சுற்றி அறிவுனாலும் ஏகதேச அறிவுனாலும் ஒண்ணுதான் செய்யும். அதுக்கு காரணமா செய்யும்னானது அது செயற்கை அறிவு, அது பொது இயல்பு. நின்னை விட்டு நீங்கும். ஆதலின் நீ ஆன்மாவாகிய நீ அசத்துமல்ல. ஒரு காலத்துல போயிருது இந்த தன்மை இல்லையா என்று அறிந்து கொள்க. ஆகலே நீ சத்துமல்ல என்பது குறிப்பு எச்சம். நீ சத்துமில்ல அசத்துமில்ல. அப்ப எச்சம்னானது எஞ்சி நிற்பது எச்சம். சொல்லப்படாமல் எஞ்சி நிற்பது இயைபுடைய பொருள். எஞ்சி நிற்கும் இயைபுடைய பொருள். எஞ்சி நிற்கிற பொருள்னா இயைபுடைய பொருள். இப்போ வானாகி மண்ணாகி வழியாகி அதுல எதை விட்டு போச்சு? ஏமா வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி எதுல விட்டு போச்சு? அப்ப அதுல எது விட்டு நீர் விட்டு போச்சா இல்லையா? அப்ப அதை வர வச்சுக்கணும்ல, வருமா? அப்போ அதோட தொடர்புடைய ஒண்ணு விட்டு இருக்குது, அதை வச்சுக்கணும். அது எச்சம் இல்லையா? அந்த அஞ்சாம் நூற்பாவை சொல்லுங்க. விளம்பிய உள்ளத்தால் மைவாய் கண்ணுக்கு. அப்போ சரி விட்டு போயிடுச்சு எஞ்சி, அதை சேர்த்துக்கணும். அது எச்சம், அது ஒளிவு. என்னமா விளக்க வேண்டியிருக்கு அந்த எச்சத்தை மண்டையில இப்பெல்லாம் சாமியை அப்புறம் எச்சம் என்பது எஞ்சு பொருள் கிடவி. ஒரு தடவை ஒண்ணு மாத்திரம் ஏய்குடைய ஒண்ணு மாத்திரம் எஞ்சி நின்று சொல்லப்படாம எஞ்சி நிற்கு. அது எச்சம். அந்த எச்சம் 10 வகை எச்சங்கள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அதுல குறிப்பு எச்சம் என்பது சொற்கள் உணர்த்தாததை குறிப்பால் உணர்த்துவது. சொல்லால நேர உணர்த்திருக்காது, குறிப்பால உணர்த்தும். அதாவது ஒரு தவறு செய்தவனை நீ செய்தது ரொம்ப நன்றா இருக்கிறது என்றால் போல. நன்னா இருக்குன்னு என்ன அர்த்தம்? நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்ப அங்க நன்று என்பது நன்றன்று என்ற குறிப்பு பொருள் உணர்த்துவது. அறிவென்ற பேர் நன்றார அப்படிங்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குங்கிறாரு. எங்க சொல்றாரு? எனவே அசத்தை சத்துடன் நின்று சத்தின் உதவியால் சத்தாம் அறிவை பெற்று பின் அசத்தாம் அறிவு நீங்கும். அதுக்கப்பா அந்த அறிவை பெற்றுக்கிட்டு விடணும். வேறதுக்கு முன்னாடியே விட்டக்கூடாது. விளங்குதாமா? சத்தின் உதவியால சத்தாம் அறிவை பெற்று பின் அசத்தாம் அறிவை நீங்கும் தன்மையால் சதசத்தாவை என்பதும். ஆமா, அதனால நமக்கு பேரு சதசத்து. இது பற்றியே சிற்றிழிவு முன்சிலையில் சேர்வாரின்றான் என்றார் உடைநூல் ஆசிரியர். இல்லையா? அது 57 என்ன சொன்னாரு சிவபிரகாசத்துல? சத்து இது என்று அசத்துத்தான் அறியாது. இல்லையா? அசத்தை சத்தெறிந்து அகல வேண்டாம்.
இல்லையா? சத்து இது என்று அசத்துத்தான் அறியாது. இது சங்கராந்தவாதி மறுப்பு. சங்கராந்தவாதி கழுவியே அறியும்பான். அசத்தை சத்தறிந்து அகல வேண்டாம். இல்ல சிவம் தான் அறிவார்னு சொல்றது யாரு? சிவாத்திரியை செய்வார். அவன் ஆன்மா பொறுத்து சிவன் தான் அறிவு அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரையும் மறுத்தெடுக்கு. அசத்து இது சத்து இது என்று ஓர் சத்து. ஓர் சத்துன்னு என்று ஓர் சத்து. சடசத்தோ சடசத்தோ சிவசத்தோ அல்லாத, இந்த ரெண்டு சத்தும் அல்லாத, சடசத்தும் இல்லை சிவசத்தும் அல்லாத ஓர் சத்து. விளக்குற இந்த ஓர் சத்துக்கு எதை குடிக்குது? சடசத்து இல்ல சிவசத்தும் இல்ல, ரெண்டும் இல்ல. அந்த ரெண்டுக்கும் வேறான ஒரு அப்ப அது வேறான சத்து என்ன சத்து? சதசத்துன்னா என்ன? ஆமா. எனவே அந்த அசத்துங்கிறது அது செயற்கை. சத்தாம் இயற்கையும் அசத்தாம் செயற்கையும், அதனால சத்சத்து அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அதனால இங்க அத நாம அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால், அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால், ஒன்றினால் நல்லது எதனாலமா? ஒன்றினால் நல்லது ஒரு ஏகதேச வியஞ்சகத்தான் கருவியால ஒன்றை ஒன்றினான். இப்போ ரூபம் அப்படின்னா ரூபம் என்ற விடயத்தை கண் என்ற பொறியால் அப்படின்னு ஒன்றை ஒன்றினால் ஒரு ஏகதேச பொருளை ஏகதேச வியஞ்சகத்தான் அறிதலும் அறிதலாலும். இது முதல்ல ஒன்றை ஒன்றினால் அறிதல், வியஞ்சகத்தான் அறிதல், ஏகதேச பொருளை ஏகதேச வியஞ்சகத்தால் அறிதலாலும். அப்படி அறிந்தவை மறத்தலாலும். அறிஞ்சது மறந்து. ஏன் ஏன் மறந்துடுது? ஏமா அறுதது மறந்துடுது? என்னமா ஏன் மறந்துடுது? அது ஏகதேசம், அதனால அது ஏகதேசம் மலர். ஓரளவு தான் அறிஞ்சிங்க, அது சரி. அது ஏன் மறந்தது? அந்த விளக்கம் நீங்கவே வியஞ்சகம் நீங்கவே விளக்கமும் நீங்குமா? வியஞ்சகம் நீங்கவே. இப்போ நாம ஒரு கண்ணை கொண்டு ஒரு ஒளி காட்டுது, ஒரு பொருளை பார்க்குறோம் இல்லையம்மா? அந்த ஒளி நீங்கிச்சுன்னா காட்சி நீங்கிருந்தா இல்லையா? அது போல காட்டுவான். அதை காட்டலை அப்படின்னா ஏமா அவன் எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஒரு பொருளை காட்டிட்டு இருக்கானோ அவ்வளவுதான் காட்டும். அவன் காட்டுறது நீங்கிடுதுன்னா காட்சியும் நீங்கிடும். உங்களுக்குன்னு சுதந்திரமா பார்க்கக்கூடியதான் இல்லையே. அவன் அடுத்ததை காட்ட புறப்பட்டான்னா இது வேணுமா இல்லையா? அப்படித்தான். விளங்குதாமா? அறிந்தவை மறத்தலாம். ஏன் அப்படி வைக்கிறாருன்னா இவனுக்கு அவ்வளவுதான் தாங்குவான், அதுக்கு மேலாம் வைக்க கூடாதுன்னு இல்லை. இதனால அவ்வளவுத்த சொல்ல அறிவுக்குள்ள வைக்க ஆப்ஷன் இல்லை. அதனால அடிச்சுதான் எழுத வேண்டியிருக்கு. அடிச்சுதான் எழுத வேண்டியது. உங்களுக்கு அந்த அறிவு மாறும்போது எல்லாம் மாறிடுதா இல்லையா? இல்லையா? அதுக்கப்புறம் மறக்கலும் மாமிங்கிறாரா இல்லையா? பெருமான அந்த சிவஞானத்தை கொண்டு அறியும் போது அவனை மறக்க மாட்டாரா இல்லையா? இதெல்லாம் மறக்க வேண்டியதுதான். இதெல்லாம் மறக்கணும் கண்டிப்பா. அதுதான் இந்த நினைவு இருக்கிறத அகற்றுறது தான் அந்த ஆன்ம சுத்தின்னு 9ல் சொல்றாரு. இதுலதான்
அந்த வாழாமை சீட்டு சொல்றதாலே அதை மறக்கணும். அவனைத்தான் மறக்கக்கூடாது. இதெல்லாம் மறக்க வேண்டிய பொருள் தான். அதனால அறிந்தவை மறத்தலாலும், இது ரெண்டாவது. அறிவிக்க அறிதலாலும், அது பரப்பிரகாசமாய் அறிவிக்க அறிதலாலும் பரப்பிரகாசமாய் நிற்பதாலும். அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையால், அறிந்திடும் தன்னை அறிகிற நம்மை அறிய மாட்டோம். அவன் காட்டுற விடயத்தை அறிவுமே தவிர அறிகிற நம்ம ஏன் அறிய மாட்டோம்? ஏன் அறிய மாட்டோம்? ஏன் அறிய மாட்டோம்னு அது மாத்திரம் சொல்லுங்க. ஏன் காட்டல? உங்களை காட்டல, அறியல. அவன் விடயத்தை எதை காட்டினானோ அதைத்தான் அறிய முடியும் தவிர உங்களை காட்டினாலும் உங்களை அறிவீங்க. அவன் உங்களையே சுதந்திரம் இல்லை. நாம எதையும் அறியணும்னு அறியறதுக்கு அறிவோம். அறியற நம்ம கூட அறிய மாட்டோங்க. உங்களை அவன் காட்டல, காட்டின பொருளை மட்டும்தான் அறிய முடியும். புரியுதாமா? அதான் விளங்குதா? இந்த 4 காரணம். என்ன காரணம்? ஏகதேச அறிவை வச்சு கருவியை கொண்டு ஏகதேச பொருள் அறிகிறது. அறிஞ்சவ மறந்து போகுது. அறிவிக்கத்தான் அறிகிறோம், பரப்பிரகாசமா தான் அறிகிறோம். அறிந்தது தன்னையும் நாம யாருன்னு தெரியல. இந்த 4 ஏதுக்களால் தானேன சுதந்திரமாக அறிந்திடும் சத்தாம் அறிவனன்றாம். சத்தான அறிவு நீ இல்லை அப்படிங்கிறத அங்க சுருக்கமா சொன்னது. இது இத்தியார் பாட்டு. இந்த பாட்டு விளக்கி சொல்லு. அன்றுன்னு சொன்னார்லாமா? சுற்றி உணர்வதனை சுற்றி அசத்தன்ன இல்லையா? சுற்றி அறிந்தனை சத்தல்லைன்னு சொல்றாருலாமா? அதை இந்த பாட்டு விளக்கி இந்த 4 ஏதுக்களை சொல்லி, இந்த 4 ஏதுக்களால உனக்கு நிலைத்த ஒரே மாதிரி அறிகிற தன்மை இல்லை. விளங்குதா? அதனால அந்த தானே சுதந்திரமாய் அறிகின்ற சத்தாம் அறிவன் என்றாம். அப்போ அறிவிக்க பரதந்திரமாய், அறிவிக்கனா பரதந்திரமாய். பரதந்திரமாய்னா என்ன? பரதந்திரம்னா என்னமா? அதுக்கு எதிர்ப்பு அறிவன். அப்போ நமக்குன்னு சுதந்திர அறிவில் அவன் அறிவித்தது தான் அறிகிறோம். அப்போ நாம சத்து இல்லை வெற்றிக்க சொல்லிட்டுறாரு. விளங்குதா? எனவே இந்த அந்த இதில் சொன்ன மாதிரி ஒன்றை ஒன்றினால் அறிதல். ஒவ்வொரு விடயத்தை ஒவ்வொரு இந்திரியத்தினால் அறியணும். அப்போ ஒவ்வொரு இந்திரியத்தை அறியும் போது ஒவ்வொரு அந்த இந்திரியமயமாக மாறிட்டே இருக்கும். அப்போ நமக்கு நிலைத்ததே அறிவும் நிலைக்கல இல்லையா? அறியப்படுற விடயமும் மாறிட்டே இருக்கு. எனவே அதெல்லாம் அறிவிய பொறியியல் ஒன்று, மாபூல மஞ்சள் ஒன்று, கருவிகள் 4 அப்படிலாம் சொல்றாரா இல்லையா? அப்படி அறிந்தவை மறத்துறது, அறியப்பட்ட விடையவற்றை மீள மறத்தல். அது அங்க சொல்றாருல அந்த திருவருள் பயன் 14 என்னதுமா? கனவில் கலக்கி பின்திரள். பார்த்ததே கனவுல பார்த்ததே நனவுல பார்க்க முடியல இல்லையாம்மா? அப்போ நமக்கு அறிவு நிலைத்த அறிவு இல்லை, மயக்க அறிவு இல்லையா? அப்புறம் இந்த கண்ட நனவை கனவுணர்வில் தான் மறந்து எங்க சொல்றாரு மாதிரி 2வது நூற்பா தானே அதிகாரம் 3ல் சொல்வாரா இல்லையா? கண்ட உணவை கனவுணவை தான் பின்படர்ந்து அத்தூடு வினையினால் கண் செவி கட்டு இல்லையா? அந்த பாட்டு தெரியாதா? வான்மாக்கள் மாறி பிறந்து வரும் சொல்றாருல்லம்மா. எங்கேயோ கனவு உலகத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு.
இருக்குல்ல. அப்போ அப்போ அந்த மறந்து கண்ட கனவை நனவை கனவுணர்வு தான் மறந்து விண்படர்ந்து அத்தூடு வினையினால் அப்ப மறந்துருதமா இல்லையா? கனவுல கண்டதை நனவுல மறந்து நனவுல கண்டது கனவுல மறந்துருது. இப்ப மறதி இருக்குது. அப்ப நம்ம சத்தான அறிவு இல்லை. அப்புறம் நெஞ்சு விடு தூதியில சொல்றாரு, மேனி அயர அயர மேனி அயர அயர அழிய அழியும் உயிரின் துயரம் உரையேன். நெஞ்சு விடு தூதி அதில் என்ன சொல்றாரு? மேனி அயர அயர கருவிகள் சடம் அது பயன்படுத்த பயன்படுத்த தேயுமா இல்லையா? அப்போ அது அழியும் போது அறிவும் என்னாவது? அறிவும் அழியும். கருவிகளுடைய செயலாற்றல் குறைஞ்சா அறிவும் குறைஞ்சிருந்தா இல்லையா? அப்போ அந்த கருவிகள் அயர அயர சோர்வு வர வர அறிவு அழியும் உயிரும் துயரம் உரையேன். அப்படி சொல்றாரா இல்லையா? அப்போ நமக்கு அறிவு எப்படி இருக்குது? அறிஞ்சவன் மறந்து போயிருந்தா இல்லையா? ஆமா. எனவே பல்கருவி வாரில் அகப்பட்டு மயங்கினேன். இப்படி பல்கருவி வாரில் அகப்பட்டு மயங்கினேன் அப்படின்னு அந்த 22வது கண்ணிலை சொல்றாரு. இது 16 கண்ணிலை சொல்றாரு நெஞ்சுவிடு தூதுல. விளங்குதா? அப்போ இதெல்லாம் பேதமை என்பது யாது என் பேதமை என்பது யாதென வினவின். பேதமைனா என்ன? பேதமை என்பது யாதென வினவின் ஓதிய இவற்றை உணராது மயங்கி இயற்பொரு பொருளால் கண்டது மறந்து கண்டது மறந்து முயற்கோடு உண்டு என கேட்டது தெரிதல் அப்படின்னு சொல்லி எது என்னமா திருமந்திரம் இல்லை, இது பவத்திரம் அருகன பாவை நோற்ற காதை. மணிமேகலையில சொல்றது பேதமைனா என்ன? பேதமை என்பது யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல்னு திருக்குறளை சொல்லியிருக்கிறாரு. இதுல எதுனா வினவியது ஓதின் மயங்கி சொன்னதை மறந்துட்டு கண்டது மறந்து இருப்பது முயற்கோடு உண்டென கேட்டது தெரிதல். அப்படி முயலுக்கு கொம்பு இருக்குன்னு ஒருத்தன் சொல்ல, ஓஹோ அப்படியா அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முட்டாள்தனம், வேதனை. விளக்குதா? சிரிச்சுக்கிறதாவோ இல்லம்மா, விளங்குதாம்மா? இதெல்லாம் அந்த பேதமைக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறார். எனவே பேதமை என்பது யாது என வினவின் பேதமை என சொல்லப்படுவது யாது என கேட்டால் ஓதிய இவற்றை 4 வகையாக இக்குரிய வாய்மைகளை நிதானங்களை உணர்ந்து கொள்ளாமல் மயங்கி இயற்பொரு பொருளால் கண்டது மறந்து காட்சி அளவையாலும் கருதல் அளவையாலும் உரை அளவையாலும் அறிந்தவற்றையெல்லாம் மறந்து முயலுக்கு கோடு உண்டு என கேட்டு முயலுக்கு கொம்பு உண்டோ இல்லையோ என்பதை பிறரை கேட்டு உண்டு என அப்படி தெரியுது. கொம்பு இப்படி தப்பா தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் வேதம் திரிபறி. எனவே அதனால தானே அறிந்திடும் அறிவன் அல்லன். இந்த ஆன்மா தானே அறிகிற அறிவு இல்லை, அது தானே அறியும் அறியும் முதல்வன் போல சுதந்திர அறிவின்றி அறிவிக்க அறிவன் இல்லையா? எனவே அந்த திருமந்திரத்தில் ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது, ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது, ஒரு வயல் விளைஞ்சு கிடந்தது. ஐவரும் ஐச்செய்யை காத்து வருவது. அந்த வயலை 5 பேர் காவல் காக்கிறாங்க. ஐவருக்கு நாயகன்
ஓலை வருதலால் அந்த 5 பேருக்கும் முதலாளிகிட்டேருந்து ஒரு ஓலை வருகிறதுனால ஐவரும் அந்த செய்யை காவல் விட்டாரே அப்படின்னு சொல்றாரு. எனவே உடையவன் ஒருவன் தன்னுடைய நிலம் ஒன்றை ஐவருக்கு குத்தைக்கு விட்டுருக்கான். ஐவரும் தங்கள் திறனால அதை நல்ல பேணி வந்தாங்க. நிலமும் நல்லா விளைஞ்சது இல்லையா. ஒரு கட்டத்தில் அந்த நிலத்துக்குரியவன் குத்தையை மாற்றி நீங்கள் போங்க வேறு ஆளுக்கு குத்தை விட போகிறோம்னு, அது மாதிரி இந்த உடம்புலேருந்து நாம் நீங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. எனவே அந்த இடத்தை விட்டு ஓட்டம் எடுத்தாருங்கிறாரு. எனவே அது நிலையான இடம் இல்லை. இந்த கருவிகளை சார்ந்து அறிகிற அறிவும் நிலையான அறிவு இல்லை என்று அங்கே சொல்கிறாரு. அப்போது இந்த அவன் கருவியால் பொருளால் காட்டால் காலம் தன்னால் கருமத்தால்லாம் சொல்கிறாரா இல்லையா. இப்படி இத்தனை பேர் சேர்ந்து நமக்கு உணர்த்துறாங்க. இவ்வளவு சேர்ந்து உணர்த்தினாதான் நம்ம ஓரளவு அறிகிறோம். அதனால தானே அறிந்திடும் அறிவ நல்லன். இவன் சுதந்திரமாக அறியக்கூடிய அறிவு இல்லை. அப்போது அவன் பரதந்திரம் இருக்கிறவன் அவன் சத்தாக முடியாது. பரதந்திரம் இருக்கவன் சத்து பொருளாக இருக்க முடியாது என்று அங்கே அந்த மூணாவது பாட்டில் ஆன்மா சத்தல்ல மயக்க மருது மருந்தில் தெரிந்தும் அப்படின்னு அங்கே சொன்ன அந்த கருத்தை இங்கே சொல்கிறது அது கூறியது கூறல் அல்ல. அங்கே சொன்னதும் இங்கே சொல்கிறதும் ஒரே கருத்தாக இருந்தாலும் கருத்து வேறு. கூறியது கூறல் அண்மை உணர்க. ஏன் அங்கே என்ன சொன்னார்? வியஞ்சம் வந்து அறிவு விளங்குது, வியஞ்சம் இல்லைன்னா அறிவு நீங்கிறது. அதனால உனக்கு அப்படி ஆமாம் அங்கே வியஞ்சகத்தால் அறிவுங்கிறது சொன்னார். இங்கே நாம் இங்கே எப்படி சுதந்திர அறிவில்லை, எதை சுற்றி ஒன்று ஒன்றா அறிகிற கருவிகள்லேருந்து நாம் விடுபடுகிறோம். சுற்றி உணர்வதனை சுற்றி இந்த கருவிகளை சுற்றி இதெல்லாம் அசத்து, இந்த கருவிகளே அசத்து. அப்போ இதனால் வரக்கூடிய அறிவும் அசத்துன்னு. அப்போ மிச்சம் இருக்கிறது சத்து இல்லையா. அந்த சத்தை உணர்த்துவதற்காக இங்கே சொல்கிறோம். அங்கே அது இல்லை. நாம் வியஞ்சகத்தால் அறிகிறோங்கிறது தான் சொல்லுது. இங்கே என்ன சொல்கிறோம்? கழிச்சு வர்றது எதுக்காக கழிக்கிறோம்? இங்கே கழிக்கும். மிச்சம் இருக்கிற சத்து அசத்தை கழித்தா மிச்சம் வருவது சத்துங்கிறத பார்க்குற அந்த நோக்கத்தோட கழிக்கிறோம். அப்போ அசத்து பொருளை தான் கழித்தா மிச்சம் இருக்கிறது சத்தாக இருக்கும். அந்த சத்து யாருங்கிறது அந்த அசத்தை பற்றிய விளக்கத்தை பார்க்கறதுக்காக பார்க்குறோம். இங்கே கழிக்கிறோம்னா இந்த சத்தை தெளிவதற்காக கழிக்கிறோம். அந்த நோக்கம் வேற, இது நோக்கம் வேற. அதுவும் அந்த பாட்டு இந்த பாட்டு கருத்தால் ஒன்று அல்ல. விளங்குதா? அதனால் இது கூறியது கூறல் நன்மை உணர்க. விளங்குதா? எனவே என்பது செப்ப பொருட்டாயவு அகரவிட்டு இடைச்சொல். எனவே சட்டங்கிறது என்னது? சட்டம்னு சொல்லக்கூடாது. சட்ட அப்படிங்கிறது செப்பம். செப்பம்னா என்ன? தெளிவு, செம்மை, தெளிவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சீர்மம், பெர்ஃபெக்ஷன். அது சட்டம் என்று சொல்வது இடிவிளக்கு. அசத்தை பிரித்தமையால் அசத்திலிருந்து சத்தை பிரித்ததுனால ஏகாரம் பிரிநிலை. ஏகாரம் பிரிநிலை சத்தே இங்கிறாரியா. இந்த ஏகாரம் மற்றதிலிருந்து பிரிக்கும். தேவனது உடைமையை உண்மையை கைமா. அப்போ எப்போது இது அசத்தாவே இருக்குமா? இது அந்த அஞ்சான் உட்பாவில் கடைசி பாட்டு என்ன பாட்டுமா? அஞ்சான் உட்பாவில் கடைசி பாட்டு என்ன பாட்டு? அருள்தான் என்று அருள் மகன் இன்று இல்லை, அருள் அவன் அன்றே இல்லை, அருள் கண்ணார் கண்ணுக்கு இறை போன்று மரமேந்து அப்படின்னு சொல்றதா இல்லையா? அப்போ இவனை அறியவே முடியாதா? கட்ட முடியும். அதுக்கு அருள் கண் ஒரு கண் வரும், அதுக்கு தெரியும் அப்படிங்கிறாரா இல்லையா? அதே மாதிரிதான் சொல்றாரு. அப்போ நான் எப்போதும் அசத்து தானா? இல்லை. நீ ஒரு காலத்துல அது அந்த சத்து பொருளுக்கு அடிமையா உணர்வாய். அப்போ நீயும் சத்தாயிடுவ, அருள் கண்டு கிடைக்கும் அப்படி சொன்ன மாதிரி சொல்றாரு. விளக்குதாமா? சத்தான் அறியப்பட்ட நீயும் சத்தாயிடுவ.
இல்லையாம்மா? அந்த சத்தான அறிவு குணம்தான் நீயும் சத்தான அறிவு பெற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? அப்போ நீ பிறப்பிறப்பு இல்லாம அவனை போல சத்தா இருப்ப. விளங்குதாம்மா? உன் அறிவு சத்தம், நீயும் சத்தா இருப்பேன், மாறாத இருப்பேன். அறிவு மாறினா நாமும் மாறிட்டே இருக்கோமா இல்லையா? அறிவு மாறாதாகவே நாமும் வாரா வழின்னு சொல்ற மாதிரியா, மீளாத வழி. அப்போ அதே நிலையில மீளாது இருப்போம். அதனால இங்க தேவனது உடைமை சைவம் என்பது அது வடமொழி. வாதனையும் இன்றி பற்றற கழியும் என்பார். விடும் எண்ணாது விட்டு போம் என்றார். உண்மையை தைவமாய் புணர்ந்தால் பொய் விட்டு பொய்யனை விட்டு நெய் போம் அப்படிங்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பொருள் போறது மட்டுமல்ல, வாசனையும் போயிடும். பொருள் போறதோட வாசனைகள் பற்றும் போயிடும். அதனால நீ என்ன ஆயிடுவ? சத்தாயிடுவேன், பரிபூர்ண சத்தாயிடுவேன். விளங்குதா? ஏன்னா அந்த அசத்தான் தன்மைங்கிறது உனக்கு தற்காலிகம்தான், அது ஒரு நாள் போயிடும். இனி அசத்தை சத்து என்று கண்டு, இனி அசத்தை அசத்தென்று கண்டு கண்டு நீங்குமாறு. அசத்தை அசத்தென்று கண்டு, கண்டுன்னு உணர்ந்து நீங்குமாறு. நீங்கியபடி அதை விட்டாச்சுன்னா, அசத்தை விட்டாச்சுன்னா எப்படி விடுறது? கண்டு நீங்குமான்னு சொல்லியாச்சுல இல்லையாம்மா? அப்போ உணர்ந்து அப்படின்னா வேற ஒன்றை கொண்டு உணர்ந்து இல்லையாம்மா? ஏமா இப்போ கண்மொழியை பார்க்கணும். கண்ணொழியை கொண்டே கண்ணொழியை பார்க்க முடியாது, கண்ணை கொண்டே பார்க்க முடியாது. பார்க்க முடியாதானே? அப்போ நீங்க பாசஞானத்தை வச்சுக்கிட்டே பாசஞானத்தை பார்க்க முடியாது. ஏமா பாசஞானத்தை வச்சுக்கிட்டே பார்க்க முடியாது. பாசஞானத்தை நீங்க பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? வேற ஒரு ஞானத்தை வச்சுக்கிட்டு பார்க்கணும். உங்களை நீங்க பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? தன்னையும் தானே காணும். எப்படி காணும் சொல்லி படிச்சோம். ஆன்ம தரிசனம் படிச்சீங்களா இல்லையா? எங்க படிச்சீங்க? சிவபிரகாசம் 71 தேசுரம் அறிவும் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ஆசிர ஆன்ம லாபம் ஆக 3 ஆகும். 3 பாசம் அது அகல ஞானம் பற்று தன்படி நினைத்தல் ஏசி நேர்த்து அழுந்தல் வெறும் இவற்றுள் அடங்குமன்றே அப்படின்னு படிச்சோமா இல்லையா? அப்போ தன்னை பார்க்கறது அடுத்தாப்புல தனித்தனியா பாட்டு சொன்னாரா இல்லையா? அப்போ எப்படி பார்க்கும்? தன்னையும் தானே காணும், அதுவாகி நின்று. இப்போ தன்னை எப்படி பார்க்கும்? தானாக நின்று பார்க்காது, சிவமாய் நின்று பார்க்கும். அப்படித்தானே சொன்னாரு. விளங்குதாமா? அததான் இங்க சொல்றாரு. அப்போ இந்த அசத்துங்கிறத நாம பார்க்கணும்னா, அசத்துன்னு பார்க்கணும்னா, இப்போ உங்க லட்சணம் எப்படின்னு தெரியணும். அப்படின்னா எப்படி பார்க்கணும்? யார் பார்க்கணும்? உங்களை விட கூடுனவர் நெருக்கணும். இவர் நெருக்கிற அறிவு, இவர் அறிவை நெருக்கணும்னா நெருக்கிற அறிவு இதோட கூட இருக்கணுமா இல்லையாமா? அப்படிதானம்மா இல்லையா? ஆமா. அப்போ இந்த பாசத்தை பார்க்கணும்னா பாசத்தை விட பூர்ண அறிவை பற்றிக்கிட்டு தான் பார்க்கணும். அதனால எங்க அசத்து என்று அசத்தான இந்த பாசத்தை பார்க்கணும்னா நாம எதை பற்றி கண்டு உணர்ந்துன்னா வேற ஒரு கொண்டு நீங்க மாறும். அப்போ சத்தை பற்றிக்கிட்டு தான் அசத்தை. அப்படி நீங்கிய வழி உண்மையை தைவமாய் சிவசத்தை ஆன்மா புணருமாறு. அப்போ அதை வச்சுக்கிட்டு தான் இதையே பார்க்கணும். சத்துடன் நின்றுதான் அசத்துடன் நின்றணும். அதனால அப்படி நீங்கிய வழி அசத்தென்று கண்டு நீங்குமாறு. நீங்கிற வழி, நீங்கிய வழி. நீங்கிய வழின்னா என்ன? நீங்கிய இடத்து வழின்னு நீங்கிய இடத்து உண்மையை. உண்மைன்னா என்னது? இந்த அசத்துனால மெய்ப்பொருளாகிய சிவத்தை
மெய்யான சிவசத்தை. அப்போ சிவசத்துங்கிறது சிவஞானத்தை தான். சிவத்தை சிவத்தைன்னு வருகிறதெல்லாம் சிவஞானத்தை. தைவமாய், தைவம், தைவம்னா ஆன்மா, அடிமை, புணருமாறும். அப்படி புணர்ந்தபடி, அப்படி புணர்ந்த காரணத்தால், அப்படி புணர்ந்த காரணத்தால் பொய், பொய்னானது இதுவரை நம்மை பற்றியிருந்த அசத்தாம் தன்மை. பொய்ங்கிறது என்னது? அசத்தாம் தன்மை. ஆன்மாவை விட்டு, அசத்தாம் தன்மை ஆன்மாவை விட்டு போமாறும். அசத்தாம் தன்மை அசத்தை சார்ந்ததுனால வந்தது. அப்போ அது நீங்கும் போது இது போயிருமா இல்லையா? அந்த தன்மை அந்த சார்பு போயிட்டுனா இதுவும் போயிடும். எனவே அது போமாறும் தெரித்து உணர்த்தி. தெரித்து உணர்த்தினா என்ன? தெளிவாக உணர்த்தி அதனை, அதனைனா என்ன? எதனை? சத்தாய், சத்தை புணர்ந்து சத்தாய் நிற்பதை, சத்தை புணர்ந்து சத்தாய் நிற்பதை வலியுறுத்துவதற்கு எடுத்து காட்டுகிற உதாரணம். கண்டதை அன்று அன்று என கண்டு அசத்தாய் விட்டு, கண்டதை சுட்டறிவார் சுட்டு உணரப்பட்ட பிரபஞ்சத்தை இது சத்தன்று, இது மாறுபாடில்லாத நித்தப்பொருள் அன்று, இது சத்தன்று என ஓரோ ஒன்றாய் ஒவ்வொரு கருவியா அனுபவத்தில் அந்த பொருள் தந்த பயன் நித்தமாய உயிருக்கா அனித்தமாய உடலுக்கா என பயன்பாட்டில் வைத்து நோக்கி. எதை வச்சு பார்க்குறோம்? இது சத்தா அசத்தான எதை வச்சு பார்க்குறோம்? அது தருகிற பயனை வைத்து இல்லையா? பயன் எது வந்தது? ஒன்றும் உடலுக்கு இல்லைன்னா உயிருக்கு. உடலுக்கு வந்தால் அதெல்லாம் உடலே அசத்து, அப்போ அதுக்கு வர பயனும் அசத்து. உயிருக்கு வந்தால் சத்து, அப்போ அதுக்கு வந்த பயனும் சத்து என்று கண்டு விளங்குதாமா? அப்படி கண்டு பயன்பாட்டிலே வைத்து நோக்கி அறிந்து அசத்து என்று கடித்து, அசத்து என்று ஒழித்துகிறது, அசத்து என்று கடித்து ஆன்மாவில், ஆன்மாவில் அப்படின்னா ஆன்மாவில் அண்டனை ஆயின, ஆன்மாவில் அண்டனை ஆயின. அவ்வாறு கண்டு ஒளிந்த, கண்டு ஒளிந்த எதுங்க? கருவிகளை, கருவிகளிலிருந்து விடுபட்ட, அசத்தாம் கருவிகளிலிருந்து விடுபட்ட தன், தன்னது ஆன்மாவில் தேர்ச்சி அறிவின், தேர்ச்சி அறிவின் கண்ணே. இப்படி சடத்தை சார்ந்து சடத்தை அறிகின்ற அறிவிலை, சடத்தை சார்ந்து சடத்தை அறிகின்ற அதை தேர்ச்சி அறிவின் கண்ணே. சுற்று உணர்வு இன்றி நின்ற, இந்த இதெல்லாம் விட்டாச்சுன்னா, சுற்றுப்பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா விட்டாச்சுன்னா சுற்றுணர்வு இன்றி நின்ற அவனும் அங்கதான் நிற்கான். ஏன் அவன் அங்கே நிற்கான்? சொல்லுங்கம்மா, அவன் அங்கே நிற்கான்? நிற்கான், அவன் நிற்கான். அதுக்கு நான் என்ன செய்ய? ஏய் உண்மைதான். ஏன்னா அங்க நம்ம அறிவுக்குள்ள இருந்து கருவி வழியா உணர்த்தினது அவன் தானே. கருவிதான் சடமை, அது ஒண்ணு செய்யாத. எனவே கருவி வழியாக உணர்த்தினது அறிவுக்கு ஆதாரம் அவன் தான். கருவி வழியா நமக்கு அந்த சுற்றறிவை உணர்த்தினதே அவன் தானம்மா. ஏமா இந்த மேஜிக்கெல்லாம் காட்டி இருந்ததே அவன் தானே. விளங்குதாமா? அவன் அந்த உலக பொருளை இந்த கருவி மூலம் நமக்கு அறிவு விலைக்கு உணர்த்துறது அவன் தானே. எல்லா நாடத்துக்கும் முதலே அவன் தான். அப்ப அவன் இல்லாம இங்க இருக்கும். இதை கழிச்சாச்சுன்னா இதெல்லாம் அங்க வந்து
அலங்கார பொருள்கள் மாதிரி ஒவ்வொரு பொருளையும் வச்சு வணங்கிடுதான். அதெல்லாம் நிக்காச்சு. இவன் மட்டும்தான் முடிச்சு நிற்பான். அவன் தான் நிற்கான். விளங்குதா? அவன் இல்லாம தான் ஒண்ணுமே இல்லையே. அதனால இதை கடிச்சா மிச்சம் இருக்கிறது அவன். விளங்குதாமா? ஆமா. எனவே அந்த அண்டனை கண்டு தேர்ச்சி அறிவின் கண்ணே அந்த சுற்று உணர்வு வின்றி நின்ற அண்டன். அதுதான் அந்த 19வது பாட்டை சொல்லுங்கம்மா. சிவபிரகாசம். ஏமா சிவபிரகாசம்? மாறாம் அலமகல அகலாத மண்ணு போத திருவருள் சொல்றாரா இல்லையா? சொல்றல்லம்மா. ஏமா அங்க சொல்ற அந்த 10ல அதை சொல்றாரு. இங்கேயும் சொல்றாரா இல்லையா? இங்க அந்த ஆன்மாவை பத்தி சொல்றாருல்லம்மா. அதுல என்ன சொல்றாரு? 19வது பாட்டு சொல்ல அண்ணல் அருளால் நன்னி. ஆமா. அப்ப அங்க 19 அதை சொல்றாரா இல்லையா? எனவே அப்போ அந்த எல்லாம் போனாலும் அந்த பெருமான் மட்டும் அங்க நிற்பானா இல்லையா? நிற்பானா இல்லையா? பசி இலக்கணத்தை எண்ணறிதான் இத்தன்மை அழிந்து எரிமணியின் தன்மைக்கு ஈடான ஆக்கை அன்னரெல்லாம் நன்மை அவை அவராய். அதனால் அகழ்கின்ற போகங்கள் அருந்து மாற்றால் புண்ணிய பாவங்கள் புரிந்து உணரும் இருமரபாக பொருந்திய கால் அருளால் உள்நிலமும் ஒளி. அந்த எல்லாத்துக்கும் அறிவுக்கு காரணமா இருக்கிற உள்நிலமும் ஒளி. எல்லாத்துக்கும் ஒளிக்க வந்தான் காரணம். அதனால இருள் அகற்றுதும் மூல காரணம் அதுன்னு சொல்றாரா இல்லையா? அதனால அத 10வது பாட்டுல மாறா மரமகல அகலாத மண்ணுபோத திருவருள் அப்படின்னு 10 சிவபிரகாசத்தில் சொல்றாரா இல்லையா? எல்லாம் அகன்றாலும் நம்ம அறிவாக நிற்கக்கூடிய போதம் அவன் தான். அவன் அகலவே முடியாது. அவன் போகவே நம்ம விட்டு போகவே முடியாதுமா அவன். ஏன்னா அந்த குற்றங்கள் எல்லாம் போகலாம், அவன் மட்டும் போக முடியாது. அப்பதான் மிச்சம் அவன் தான் நிற்பான். அதனால இங்க அதை சொல்றாரு. இங்க அப்படி சொல்லி அந்த அண்டனை அப்படி கண்டு அவன் எப்படி இருக்கான்? இதெல்லாம் சுற்றி சுற்றி அடிச்சான். அவன் சுற்றும் உணர்வு இன்றி நின்ற கடவுள். சுற்றுணர்வு இன்றி எல்லா பக்கமும் நிறைந்திருக்கிறவன் இல்லையா? சுற்றறிவு செட்டாது சுற்றுணர்வை கடந்து நிற்கிற அண்டன். அண்டன்னானது அண்ட முழுதும் நிறைஞ்சிருக்கிறவன். விஸ்வரூபி, விஸ்வ அந்தர்யாமி இல்லையா? அப்படிதான் சொல்றோமா இல்லையா? உலகம் முழுதும் நிறைஞ்சிருக்கிறவன் அண்டனை ஆய்ந்து உணரன சோகமென பாவிப்பன் ஆகிய உணரனான சோகமென பாவித்தன். சோகமென பாவித்தன் ஆய்ந்து அவனை பார்த்து கழிச்சபடி மிச்சம் இருக்கவன் ஒருத்தன் தான் நிற்கான். இதெல்லாம் கருவி மிச்சம் இருக்கவன் தான். அவனை பார்த்து சோகமென அவனே நாம். சோகம்னானது நம்ம அறிவின் முதலே அவன்தான். நாம அறிவுடைய பொருள், நம்ம அறிவு விளக்கிற முதல் இவன் என்று அவனே நாம் என பாவிக்க. அவனறிவே நம்ம அறிவுன்னு பார்க்கிறதான் அவனே நாம் என பாவிக்கிறது. பாவிப்பன் ஆயின் அப்படி பாவித்தா. இந்த பாவித்தல் நானது பாவித்தல் நானதுமா ரொம்ப பாவித்தலை பற்றி நேரத்தை பார்த்தோமே. அது தினம் பார்த்துட்டா சொல்லித்தாயே. ஏமா 6ஆம் நூற்பாவில் 2வது அதிகாரம் 3வது பாட்டு தானே? ஞாபகம் இருக்கா? அப்படின்னா என்னம்மா தாய்?
சொல்லுங்க தங்கமே. என்ன சிரிக்கும்? அதுக்கு தான் நான் வாசிக்க மாட்டேங்கிற மாதிரி சமாளிக்க சொல்றேன். ஐயோ இவங்க வேற சும்மா சொல்றாங்க. உங்களை யார் தேவோ வாசிக்க சொன்னாங்க இந்த மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. நான் இது வேற சும்மா பாவகம் மேல்தான் அசத்தாம் பாவனா அதீதம். பாவகம் மேல்தான் அசத்தாம் பாவனா அதீதம். பாவனைக்கு எட்டாதவன் இல்லையா? பாவகம் மேல்தான். இந்த கருவிகளால பாவிச்சதெல்லாம் அசத்து. கருவிகளால பாவிக்கிற பொருளும் குற்றறிவினால் ஏற்பட்டது அசத்துன்னு பார்த்த மாதிரியா? அசத்து. இதுக்கு எட்டாதவ அப்படின்னா பாவனா அதீதம் எனில் அது எல்பொருள் இல்லையா? எட்டாதவன்னா எல்பொருள். அப்போ இந்த பாவகமாம் அன்றனின் பால் அதுமாம். எனவே இந்த கருவிகளை கொண்டு பாவிப்பதோ கருவிகளை விட்டு பாவிப்பதோ அது கேவலம். விட்டான் கருவிகளை கொண்டு பாவித்தா அது எட்டாத பொருளை பாவிக்க முடியாது. இல்லாததை இருக்கிற மாதிரி நினைக்கவும் முடியாது. இல்லாததை ரெண்டும் இல்லாத ஒரு பாவனையும் இல்லை. அப்படி 4 விதமா கழிச்சிடுறாரு. அப்போ பாவகத்தை பாவிப்பதான் என்ன எப்படிதான் பாவிக்கணும் அதை சொல்லுங்க. இதெல்லாம் தப்பு தப்புன்னு 4 சொல்லி அதுவும் போகுது. எப்படி பாவிக்கணும் அதை சொல்லியா? அப்போ பாகவகம் தன் அருளால் பாவிப்பது அது மட்டும்தான் வரும். மற்ற எல்லா பாவமும் வீழ்தான் இல்லையா? அதுதான் சிவயோகமே யோகம், அல்லாத யோகம் அவயோகம் என்று அடி. அப்படின்னா என்னது? அதுதான் அருளால் பாவிப்பது. அதுதான் பரம். அதான் உயர்ந்த பாவம். அருளால பாவிக்கும். அருளாலே எவையுப்பார் என்றான். அத்தை அறியாதே சுற்றி என் அறிவாரே பார்த்தேன் அவரும் சொல்றாரு. எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா என்னதுன்னு தெரியலையே. அருளால பாவிக்கணும்னு சொல்றாரு. எப்படிமா பாவிக்க சொல்லுதாயே? அதான் தெரியல. கீழே இதெல்லாம் இப்படித்தானே சொல்றாங்க. அருளால பாவிக்கிறதுனா வேற ஒண்ணும் இல்லை. அருளால பாவிக்கிறது அருள் என்றாலும் ஐந்தெழுத்து என்றாலும் ஒன்றுதான். ஐந்தெழுத்தை சொல்லி பாவிக்கணும். விளங்குதாமா? எனவே திருவருளால் பாவிக்கிறதுனா நாம அந்த பொருளை என்ன பார்க்கணும்? அந்த சிவம் தெரிகிற வரைக்கும் முருக வாங்கி கடையில் முன்னிற்கும்ங்கிறாரா இல்லையா? ஐயோ பெருமானே நீ இதுக்குள்ள இருக்க தெரிய மாட்டேன்னு மந்திரத்தை சொல்லியா திரும்ப திரும்ப சொல்லு. இவன் பன்னாள் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படும். எப்ப அவன் தொந்தரவு பொறுக்க மாட்டானே, இவன் சொல்லிட்டேல இருக்கான் அப்படின்னு வெளியே வந்துடுவான். அவன் விரும்பிலாம் வரமாட்டான். விளங்குதா? விரும்பி வருவாங்க என்று வந்தாய் என்னும் திருக்குறிப்பெண் அப்பர்தான் சொன்ன மாதிரி வாசலுக்கு வந்தோன்னு ஓடியாந்துருவார. இந்த கோயிலுக்கு வந்தாக்க தெரிய மாட்டோம்னு வரமாட்டான். ஆனாலும் நம்ம விடுறதா இல்லை. போட்டா தான் போகணும்னு சாதிக்கிறது இல்லையா? அப்படி சாதிச்சு நிற்பாங்கல்லாமா? அப்படித்தான் நிற்கணுங்கிறார். நமக்கு உள்ளபடி தகுதி இல்லை. நமக்கு வாங்கியே தீரணும். என்ன செய்ய? போட்டா தான் போவோம்னு சாதிக்க வேண்டியதான். அது அஞ்சலத்தை வச்சு கடையணும். திரும்ப திரும்ப சொல்லுங்க இல்லையா? அவன் அவன் உங்களுக்கு தெரியாட்டாலும் அவனுக்கு தெரியும். தப்ப ஐயோ பாவம்னு அவன் நினைப்பான். அவனுக்கு இறக்க விட்டுரும். எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்கிட்டு இருப்பான். சே தப்ப என்ன பாடு போடுறான் அப்படின்னு அவன் மனம் கரைஞ்சிடும். இந்த கரைக்கிற கடைகிறது எதையா? அவனுடைய நெஞ்ச கடைகிறமா பெருமாள் அருளை கடைகிறமா. கடைகிறது எதை? அவனுடைய அருளை கடைந்தா அது உருவமா வந்து அந்த தயிரை கடைஞ்சா அதுல காணப்படாத நெய் வருதா இல்லையா? அது போல நீங்க அஞ்செழுத்தை சொல்லி கடைஞ்சா வந்துருவான். நல்லா சொல்றாருலம்மா. இதுதான் பாவம். விளக்குதாமா? அருள் அருள்னு என்னது? அஞ்செழுத்து அருள் அப்படின்னு படிச்சிருக்கா இல்லையா? திருவருட்பயன் அப்படிதானமா இருக்குது. ஓய் திருவருட்பயன்ல என்ன இருக்குது? அஞ்செழுத்து அருள் நிலை. அருள் அது அஞ்செழுத்து அருள் நிலை. அஞ்செழுத்துனாலும் அருள்னாலும் ஒண்ணுதானே. விளங்குதா? இப்போ அஞ்செழுத்து தான் அருள். நம்ம அருள் அருள்னு எதையோ நினைக்க வேண்டாம்.
அஞ்செழுத்து தான் நமக்கு பெருமாள் கைகட்ட மருந்து, அதுதான் அதான் அருள். அதை சொல்லி கடையணும், வேற ஒன்றும் முடியாததெல்லாம் சொல்லலை. விளங்குதாம்மா? திரும்ப திரும்ப சொல்லு. ஒவ்வொருத்தனுக்கும் பக்குவம் உடையவனுக்கு சீக்கிரம் கடைஞ்சா வந்துடும், இன்னொருத்தனுக்கு கூட கொஞ்சம் கடையணும், அவ்வளவுதான். கடைங்க அப்படிங்கிறாரு. விளங்குதா? எனவே இந்த இதில் சொன்ன மாதிரி அந்த சோகம் என பாதிக்க அவன் நான், அவன் நான் என்ன அர்த்தம்? அவன் நான் ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை, அவனாலே நான். அவன் நான் என்று அவனாலே நான். அவன் இல்லைன்னா நான் இல்லை சாமி, ஐயோ பெருமானே நீ வரலைனா, நீ விளங்கலைனா இருப்பனா என்று அப்படி நினைக்கிறோம். விளங்குதாமா? அப்படி பாவித்தால் உத்தமன், உத்தமன் உத்தமன் அன்னது சமம்னா அன்னதுமா? ஆமா, உத்தமம்னா மேலுக்கு மேலான. உத்தமனின், உத்தமனின் அண்ண அவனால், உத்தமனால் பண்டு அணைந்த ஊனத்தை. அப்போ உத்தமனால்னா உத்தமனினுடைய உதவியால், அவனுடைய அருளால, உத்தமனின் அருளால பண்டு அணைந்த ஊனம். பண்டே அணைந்த ஊனம் அது நாம எப்போ இருக்கோமோ சகசம், அத பண்டு அணைந்த ஊனம். எது? அந்த ஆணவ மரம். அந்த ஊனத்தை ஞானத்தை மறைத்ததுனால அது ஊனம் இல்லையா? ஞானத்தை மறைச்சதுனால அது ஊனம். ஊனத்தை தான் விடுமாறு, விடுமாறு விடுதான் ஆடுன விடுற முறை, இதுதான் விடுற முறை. அவனை பாவிக்கிறது தான், அந்த அஞ்செழுத்தை சொல்லி பாவிக்கிறது தான் அதிலிருந்து விடுபடுமாறு. உத்தமன், உத்தமன்கிறது உத்தமனினுடைய நாமம், அவனுடைய நாமம் அஞ்செழுத்து. அதனுடைய காரியத்தினால் அருளால் நாம இதிலிருந்து விடுபடுமாறு. அது எது போலன்னா, அதுக்கு உதாரணம் சொல்றாரு. ஒன் கருட சாணத்தில், ஒன் கருட சாணம், சாணம்ங்கிறது தியானம் என்பது சாணம். ஒன் கருடன்னா என்ன? கருட தியானம் சரிதான். ஒன் கருட தானம் என்ன? ஒன் என்னது? ஒளிச்சோம், ஒளி இல்லையா? இங்க ஒளிங்கிறது என்னது? என்னமா? இங்க ஒளி. சாணத்தில் தீர் விடம், கருடதானத்துல விடம் தீர்வது போல. கருட தியானத்தினால விடம் தீர்வது போல. எதனால? எந்த தியானத்தினால? இந்த கருடனால. அந்த நீங்க தியானிச்சது எதை? மந்திர கருடனை, தெய்வீக கருடனை இல்லையா? அந்த ஆன்மீக கருடனை, நம் அறிவிலே நிற்கிற ஆன்மீக கருடன், அதான் சிவசக்தி. இந்த ஆன்மீக கருடன் தான் சிவசக்தி. அதைத்தான் ஒன் கருடன். ஆன்மீக கருடனால் ஆன்மீகம். அப்போ ஆன்மீக கருடது சிவசக்திங்கிறது ஞானம் தானே? விளக்குதாமா? அதைத்தான் இங்க ஒன் கருடன், ஒளியுடைய அந்த அந்த தியானத்தினால விடம் தீர்வது போல. நீங்க தியானிச்சது மந்திர கருடனை இல்லையா? செய்தது ஆன்மீக கருடன், திருவருள் வந்து செய்து அந்த விடம் தீர்வது போல தீரும் என்று சொல்றாரு. விளங்குதாமா? என்னடா